அப்பா, இப்போ என்னதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாலும் அதை எவ்வளவு நாளைக்கு அம்மா கிட்ட இருந்து மறைக்க முடியும்? அது ஏதோ ஒரு நேரத்துல அம்மாவுக்கு தெரியதானே போகுது. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாமா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த பேச்செல்லாம்? சுரேகா, மாமா என்ன சொல்றாருன்னா தியானம் பண்ணும்போது குரங்கு நினைக்கூடாதுங்கிறாரு. அதனால ஆக வேண்டிய வேலை மட்டும் பாருங்கிறாரு. ஐயோ மாமா, சிரிப்பே வரல. ஏமா, இது ஜோக் இல்லம்மா, பழமொழி. பாருக்கா, மாமா வர வர ரொம்ப நல்லா பேச கத்துக்கிட்டாரு. என்ன சூர்யாவை இன்னும் ஆளை காணோம்? டாடி. சூர்யா, எவ்ரிதிங் ஓகே தானே? யா, கம்ப்ளீட்லி ஓகே டாட். ஏர்பட்ஸ்ல தானே பேசிட்டு இருக்க? யா கரெக்ட். நந்தினிக்கு உன் மேல எந்த டவுட்டும் வரல? இல்ல டாட். சரிடா, தேவையில்லாம பேச்சு கொடுத்துட்டே வராம நீ வர்றது கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு. அதனால நீ வர வழியில பூ வித்துச்சுன்னா நந்தினிக்கு வாங்கி கொடுத்து இங்க கூட்டிட்டு வா. அவ்வளவுதானே டாடி, செஞ்சிடலாம். டைம் சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைமுக்கு போயிடலாம். நந்தினி வா, கம் வா, இறங்கு, கம் வா. ஓகே அக்கா, மல்லிப்பூ கொடுங்க அக்கா. இதோ தரேன் தம்பி. பூ எதுக்கு சார்? பொண்ணுங்க பூ எதுக்குன்னா கேட்க கூடாது, சரியா? அக்கா நீங்க கொடுங்க. சார் இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பத்திரப்பதிவுல கையெழுத்து தானே போட போறோம். அதுக்கு எதுக்கு சார் பூவெல்லாம்? குட் கொஸ்டின். ஆனா பொதுவா ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும்? தலையில பூ வச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீ அந்த பூவை வாங்கி வச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களே, என்ன ஆச்சு சார் உங்களுக்கு? ஓவரா நடிச்சு நீயே மாட்டிக்காத, கூலா பேசு. அது ஒண்ணு இல்ல நந்தினி, ஆக்சுவலா கரெக்ட் தான். நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா டாடி சொன்னாரு, அதான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சோ அக்கா அக்கா நீங்க கொடுங்க. அக்கா எவ்வளவு ஆச்சு? 100 ரூபா ஆச்சுப்பா. அக்கா, என்னங்க ஹேர் பின் இருந்தா தரமா? சி வச்சுக்கிட்டா எவ்வளவு அழகா இருக்கு. வா போலாம், கம் உட்கார் உட்கார். என்ன வரலையே? போயிட்டே இருக்கு, இன்னும் வரக்கானமே. ஏன் இவ்வளவு நேரம்? வந்துட்டான் மாப்பிள்ள. வந்துட்டேன். இன்னும் டைம் ஆகலக்கா. ஆமா. கம் வா டாடி. ஏன்டா சூர்யா, ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஒண்ணு இல்ல டாடி, வழியில பூ வாங்கி கொடுத்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. சரி சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் டாடி? சரி, நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். ஓகே டாடி, நாங்க இங்கே வெயிட் பண்றோம். சரி ஓகே, நான் உள்ள போய் விசாரிச்சு சரிப்பா. வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. சரி சார், வணக்கம். சொன்னல இவங்க தான் சார். நந்தினியை தனியா விட்டுறாத. அதே மாதிரி யாருக்கிட்டையும் பேசிடாம பாத்துக்க. சரிங்கப்பா. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கையெழுத்து போட சொல்லுங்க. ஓகே சார். அம்மா இதில் கையெழுத்து போட்டு சரிங்க. சரி ஓகே. நான் சரி, பாக்குறேன். நான் வரேன். ஏன் மாப்பிள்ள சீக்கிரம் வர மாட்டியா?
எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சார் அவர் எங்கெங்க சைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சார் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு யார் வேணும்? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். ம் கொடுங்க. இந்தாங்க டோக்கன். என்கிட்ட கொடுங்க. பண்ணியிருக்கேன். எப்போ முடியும்னே தெரியலையே. சீக்கிரம் முடிஞ்சா பரவாயில்ல. விஜய் அக்கா வீட்டுக்கு வேற போகணும். என்ன மாப்பிள்ள, வர்ற வழியில் நந்தினிக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருப்ப போல இருக்கு. ஆமா சார், சொன்னா கேட்கவே இல்லை. என்னமோ கல்யாணத்துக்கு போற மாதிரி பூ வச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சி வாங்கி கொடுத்தாரு. அது அப்படி இல்லைம்மா, மாப்பிள்ள திடீர்னு ஏதாச்சும் புதுசாக ஃபீல் பண்ணுவார். அதை நீ கேள்வி கேட்காம அனுபவிச்சுக்கணும்மா. எப்படி மாப்பிள்ள விளக்கம்? பரவாயில்லையா மாமா? குத்து மதிப்பா சமாளிச்சு நீயும் காலத்தை ஓட்டுற. உங்க அக்காவுக்கு வாக்கப்பட்டு உசுரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் மாப்பிள்ள. சார் இது சூர்யா நந்தினிக்கா? ஆ ஓகே சார், இப்போ 2ஆம் நம்பர் டோக்கன் தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் டோக்கன் 4ஆம் நம்பர், நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன். அக்கா, அம்மாவுக்கு பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. இவளுக்கு எதுக்குக்கா இவ்ளோ பில்டப்பு? வந்து கையெழுத்து போடுனா போட மாட்டாளா என்ன? ஹே, இவ சரியான ராங்கின்னு தெரியாதா உனக்கு? உன்னா எனக்கு ஊருக்கு போகணும், என்னை பஸ் ஏற்றி விடுங்கன்னு சொல்லி கண்ணை கசக்கிறா. அதனால இதெல்லாம் தெரியாம தான் செஞ்சாகணும்.